காவல்துறை முறையான நடவடிக்கை எடுக்கலையா? அதுதானே சார் கேட்டாங்க. நீ கஞ்சா விற்கிறன்றதே எனக்கு தெரியவே தெரியாது. ஊர் முழுக்க கஞ்சா விற்கிறாங்கன்றது போலீஸுக்கு தெரியவே தெரியாது. கள்ளச்சாராயம் விற்கிறது கலெக்டர் ஆஃபீஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் நடுவில் ஒருத்தன் வித்துட்டு இருக்கிறான். 5 மீட்டர் 50 மீட்டர் தான் வித்தியாசம். தெரியவே தெரியாதுன்னு சொல்லி மக்களை வந்து ஏமாத்தாதீங்க, இதை வந்து கோர்ட்டு நம்பாதுன்னு சொல்லி கேவலமாக அசிங்கப்பட்டு போச்சு நினைச்சா இல்லையா காவல்துறை? இந்த சம்பவம் அதுதான் சார். இப்ப நம்ம எல்லாரும் இதுக்கு பின்னாடி வேற யாராவது பின்புலத்தில் இருப்பாங்க. பின்புலத்தை என்னன்னா சார், அங்க சரக்கு ஓட்டுறவன் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவனா இருப்பான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் இல்லாம இங்க பேசக்கூடாது, சரியா? ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் போலீஸ் என்ன சார் பண்ணிட்டு இருந்தது? போலீஸோட தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் தானே. அவரு போய் படத்தை பார்த்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கு நேரம் கரெக்டா இருக்குது. ஒருத்தர் நாய் கூட படுத்துன்னு போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வாயில ஏதோ வந்துடும் சார். எனக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குது? டெய்லி நாய் கூட படுத்துன்னு போஸ்ட் போடுறது, நீ போய் படத்தை பார்த்து ரிவ்யூ போடுறது, உங்க டோப்பாக மாட்டீங்கன்னு, இதான் வேலையா? நான் கேட்குறேன் சார். எங்கள் வீட்லேயும் பெண்மணி இருக்கிறாங்க சார், கடுப்பாவாதான்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது சார். நான் நம்பி இப்போ அனுப்ப முடியுமா? கோயம்புத்தூர் திருச்சின்னு போய் படிக்கிறதுக்கு அனுப்ப முடியுமா? இவங்க ஆட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், அட்லீஸ்ட் வந்து உங்கள் வீட்டு பெண்களையாவது பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அவங்களும் எங்களுக்கு வந்து தாய்மார்கள் மாதிரி தான். நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், இவர் சொல்கிறாரு எங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஓட்டு போடலையோ நாங்கள் ஓட்டு போட அவங்கள வந்து நாங்கள் ஃபீல் பண்ண வைப்போம் சொல்கிறாரு. ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி, ஓட்டு போடாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இவங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டவங்களாம் காரி தூக்கியிருப்பான். நீ வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்ட பெண்மணிகளாக இருக்கட்டும், திமுகவுக்கு ஓட்டு போட்ட அனைத்து தமிழ் மக்கள், தமிழ் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த மானங்கட்ட ஆட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டோமேன்னு காரி சத்தியமாக துப்பியிருப்பான் சார். சத்தியமாக துப்பியிருப்பான். தப்பிச்சான். ஓட்டு போடாதவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சான். ஒரு மிகப்பெரிய பாவத்திலேருந்து தப்பிச்சான்.